வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம திருவுக்கு மகா என்னோட மனைவி அப்படின்னு நான் தொட்டு தாலி கட்டின பொண்ணு தான். அது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு திவ்யா கிட்ட உண்மையை சொல்லணும். இதுக்கு மேலேயும் மறைச்சி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உண்மை நான் மகா கழுத்தில் தாலி கட்டின உண்மை தெரிஞ்சதுன்னா திவ்யாவில் நான் செய்த நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்க முடியாது. அது பிறகு நான் செய்த தப்புக்கு எந்த விமோச்சனமே கிடைக்காம போயிடும். அதனால கண்டிப்பாக உண்மையை சொல்லிடணும். திவ்யா புரிஞ்சுக்கிடுவா, மற்ற பெண்களை மாதிரி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு நம்ம திரு திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. திவ்யாவை வர வைக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு, ஒரு உண்மையை நான் உன்னிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன திரு, என்ன உண்மையை நீ மறைச்சடா அப்படின்னு கேட்க நேரம்னா, இந்த பாரு, வீட்டில் இருக்கால இந்த மகாவை ஒரு இக்கட்டான நிலையில் அவள் வாழ்க்கையை காப்பாற்ற நான் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நம்ம திரு திவ்யா தலைப்பாடா தலையில் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம திருவுக்கு ஒரு பயங்கரமான கனவு. அதில் அப்படியே வசுந்தரா பாட்டி சாபம் போடுறாங்க. என் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியலை, நம்பிக்கா நீ செய்த துரோகம். அதே போல் இப்போ உன் பையனும் என் பேத்திக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல உங்க நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு நம்ம அம்பிகா அம்மாவுக்கு சாபம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து திரு அப்படியே அதிர்ச்சியில் நிற்கதாட்டு ஒரு கனவு. எப்படா கனவாக போச்சு. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நினைவாகும் போல தான் இருக்குது. ஏன்னா நான் திவ்யாவுக்கு செய்த துரோகம் அப்படி. நான் ஒரு இக்கட்டான நிலையில் மகாவுக்கு நல்லது பண்ணினாலும் நான் திவ்யாவுக்கு துரோகம் செஞ்சுருக்கேன். திவ்யா என்னையே நம்பி இருந்திருக்கா. அப்படி இருக்க நேரம் அவளுக்கு நான் தெரியாமல் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது தப்பு தான். இந்த உண்மையை எப்படியாவது சொல்லணும். இன்னொரு காலத்தில் கண்டிப்பாக அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுன்னா அவள் அப்படியே அரண்டு போவா. திரு, நீ இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்ச? உன் மனசில் குற்ற உணர்வு இருந்தனால தானே அது சொல்லாமல் விட்ட. இது நீங்கள் செய்தது நம்பிக்கை துரோகம். இப்போ நான் வேற ஒரு ஆள் மூலமாக நீ ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட அப்போவுமே நீ புரிய வச்சிருக்கலாம்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் மகா காலத்தில் தாலி கட்ட வேண்டியதாயிற்று அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நான் புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு திவ்யா ஒரு காலத்தில் கேட்டுட்டா நான் என்ன பதில் சொல்வேன் திவ்யாவுக்கு? நான் செய்தது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போகிறாங்க. நிச்சயமாக திவ்யாவில் நான் இன்னொரு பொண்ணு காலத்தில் தாலி கட்டினதை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ என்ன பண்ண, உண்மையை சொல்லாட்டா என் தலை வேற வெடிச்சிடம் போல் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திவ்யாவுக்கு கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்ல, நான் வர முடியுமா அப்படின்னு கேட்க நேரம், என்ன திரு சொல்கிறேன், நான் வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்பி வராங்க. என்ன திரு, என்ன விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரமே நம்ம மகாவை பார்க்குறாங்க. என்ன மகா, நீ அங்கேயே நின்றுட்ட, இங்கே வா அப்படின்னு நம்ம திரு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க மகாவை. அப்போ பார்த்த உடனே நம்ம திருவுக்கு இப்போ இது சொல்ல முடியாது. இப்போ மகா வேற இங்கே நிற்கிறா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மகா அக்கா நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்குங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடறாங்க. அப்போ நான் இந்த மகாவை பற்றி என்ன நினைக்க அப்படின்னு நம்ம திரு நைஸாக பேச்சை மாற்றி கேட்க நேரம், ஏன் இந்த மகா ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் இவளை என் சொந்த தங்கச்சியாட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லதை கேட்டால் நீ காலம் ஃபுல்லாக மகாவாக வேண்டா வெறுப்பா ஒதுக்க கூட சான்ஸ் இருக்குது. ஏன் இந்த வீட்டு வாசல் வைக்க பக்கமே வராமல் என்னையும் ஒதுக்க சான்ஸ் இருக்குது. இதை நான் சொல்லி தான் ஆகணும். இதை மறைச்சா பெரிய பாவமாயிரும் அப்படின்னு நம்ம திரு திவ்யாக கையை பிடிச்சி, என் மனசில் நீ தான் இருக்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை திவ்யா, இது எனக்கே தெரியுமே. அது பிறகு என்ன திரு நீ புதுசாக சொல்லிட போகிற அப்படின்னு நம்ம திவ்யா கேட்க நேரம், இந்த பாரு, ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, நான் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பரிகாரம், நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு பரிகார பூஜை பண்ண நல்லூர் கோயிலுக்கு போயிருந்தேன்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாம் நீ போயிருந்த, அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்ல நேரம், அந்த கோயிலில் ஒரு வயசானவர் கூட இந்த மகாவுக்கு கல்யாணம் நடக்கதா இருந்து, அப்போ இக்கட்டான நிலையில் அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் மகா காலத்தில் தாலி கட்டிட்டேன். என்ன சொல்லுற நீ, மகா காலத்தில் தாலி கட்டினியா? அதை இவ்வளோ காலம் மகாவும் மறைச்சா நீனும் மறைச்சியா அப்படின்னு அந்த
இடத்துல சொல்கிறாங்க, இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அப்படியே வந்து பேயாட்டம் போட்டுருவாங்க திரு. நீ என்ன சொல்கிற? நீ வந்து எதுக்காக தாலி கட்டணும்? காப்பாற்றுறதுக்கு தாலி கட்டது மட்டும்தான் வழி இருந்தா வேற வழி இல்லையா? எதுக்காக அவ கழுத்தில் தாலி கட்டின அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து திருக்கிட்ட வந்து கோவப்படுறாங்க. நம்ம திரும்ப வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. இந்த பாரு நான் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டினது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் ஒரு வயசானவர் வந்து மகாவை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாரு. அப்போ வேற வழி இல்லாமல் தான் தாலி கட்டினேன். இந்த விஷயத்த மகா கூட என்கிட்ட சொல்லலை பார்த்தியா? மகா இங்கே வா அப்படின்னு வந்து மகாவை கூப்பிட்றாங்க. நம்ம திரு கண்ணு முன்னாடி வச்சு இவங்க 2 வருஷத்துக்குள்ளே என்ன உறவு நடந்து இருக்கு நீ வந்து இப்போ திரு என்கிட்ட சொல்லிட்டான். நானும் நீ இந்த வீட்டை விட்டு போக நேரம் எல்லாம் எதுக்காக இவ ஓடுற, யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் போகிற அப்படின்னு எல்லாம் நினச்சேன். அப்போது இந்த ரகசியம் வந்து எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வந்துடுவேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருந்ததுனால தானே இந்த வீட்டை விட்டு நீ போன, சொல்ல மகா அப்படின்னு வந்து நம்ம மகாவோட கையை பிடிச்சி திருக்கி நிற்க வைக்கிறாங்க. நம்ம திவ்யா ஒரு கட்டத்தில் ஆமாக்கா இவர் உங்கள் கணவர் இக்கட்டான நிலையில் தாலி கட்டினாரு, அதுக்காக நான் உரிமை கொண்டாடிட்டு உங்கள் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன். நான் இவர் வந்து நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், நான் யாருன்னு தெரியாமலே நீங்கள் அவ்வளோ பெரிய உதவி செய்தீங்க, அப்படி இருக்கவங்க உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து குறுக்க வரக்கூடாதுல்லக்கா அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இதுக்கு மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு வந்து நம்ம திவ்யா கிட்ட வந்து நம்ம மகா வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம திரும்பவும் இந்த ரகசியம் நான் சொல்லாமல் வேறு யாராவது சொல்லி உனக்கு காதுபட்டுதா அது எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறோம். அதுக்காக தான் நான் இப்போவே சொல்லிடுறேன், எனக்கு வேறு வழி இல்லை அந்த நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினேன். இந்த விஷயத்த நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஏற்கனவே வந்து இந்த மகாவால் என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், நீ ஏன் உன் தலையில் மண்ணாளி போட்டுக்க போகிறா, இவளை வீட்டுக்குள்ளே இந்த இருத்தி அப்படின்னு என் வீட்டில் இருக்கிற நேரமே பாடாப்படுத்தினாங்க. அது பிறகு உன் வீட்டில் கொண்டு விட்டதுக்கு எதுக்காகடி அவள் வீட்டில் கொண்டு திருவீட்டில் கொண்டு விட்டா இவளை அப்படின்னு வந்து கொந்தளிச்சாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் போதும் எங்கள் அம்மாவுக்கு நான் சொன்னேன்ல, சுற்றி சுற்றி இது எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு வந்து நான் போட்ட கணக்கு சரியாக தானே இருந்துச்சு, உன் வாழ்க்கை இப்போ போயிடுச்சு, மகாவோட தான் திரு வாழ போகிறான் அப்படி இப்படின்னு குதிப்பாங்க, வேற வழி இல்லை, என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நான் உங்கள் 2 பேர்த்துக்கு சுச்சுவேஷனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் சொல்லண்டா எங்கள் அம்மா கிட்ட நான் பொறுமையாக வந்து சொல்லிக்கிடலாம் திரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம திரு வந்து நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே இல்லை திவ்யா, அது எனக்கு போதும், நான் வந்து எப்படி உன்கிட்ட சொல்லதுக்கு இந்த உண்மையை அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையை மறைக்கிறதுக்கும் என் மனசில் வந்து அந்த சக்தி இல்லை, அதனால தான் நான் உன்கிட்ட உண்மையை புடைச்சேன். ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் கண்கலங்கி நிற்கிற நம்ம மகாவை கையை பிடிச்சி நான் புரிஞ்சுக்கிட்டேன் மகா, உன்னோட நல்ல குணம் எப்படின்னு எனக்கு தெரியும், உன் மேலே எனக்கு எந்த காலத்துலேயுமே கோபம் வராது, அவ்வளோ தூரம் உன்னை என்னை பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா வந்து நம்ம மகாவை வந்து நம்ம திவ்யா வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. நான் வந்து உன்னை மனசார வந்து நம்புகிறேன் மகா, உன் மனசில் எந்த விதமான கள்ளம் கபடம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. வணக்கம்.